இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் ஊர் ஏர்வாடி ஸ்பெஷல் பாரம்பரிய வட்டிலப்பம். எங்கள் ஊருடைய ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷு தான் இந்த வட்டிலப்பம். பெருநாள்னாலும் சரி, அல்லது திருமணமான புது மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில் சாப்பிட கொடுக்குற முதல் டிஷ்ஷுனாலும் சரி, அல்லது பொண்ணு மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சினாலும் சரி, இந்த வட்டிலப்பம் தான் நாங்கள் செய்வோம். அதுவும் தொன்று தொட்டே பரம்பரையாக பாரம்பரியமாக எங்கள் ஊரில் செய்கிற ஸ்வீட் தான் இந்த வட்டிலப்பம். வெறும் 5 பொருட்களை கொண்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே ரொம்ப ஈஸியாக இந்த வட்டிலப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 5 பொருள் தான். தேங்காய், முட்டை, சீனி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், உப்பு, நெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல ஒரு தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் திருவுறது மட்டும்தான் இதில் பெரிய வேலை. அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காவை நம்ம முதல்ல பால் எடுக்கணும். அதுக்கு நம்ம 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது முன்னாடிலாம் அரிசி தான் சேர்ப்பாங்க, ஆனால் இப்போ நாங்கள் அரிசி சேர்க்குறதில்ல, முந்திரி பருப்பு சேர்த்துக்குருவோம். ரொம்ப மெதுவாக இருக்கும். அப்புறம் 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம், அந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு தேங்காய் எடுத்ததில்லை, பாதி தேங்காய் பூவை தான் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாதி தேங்காய் பூவில் நம்ம அரைச்சதை நம்ம அதை அந்த பாலை இப்படி புழிஞ்சு, தண்ணி திரும்ப சேர்க்கக்கூடாது, அதனால் அந்த பாலையே புழிஞ்சு அதில் உள்ள தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ அந்த மீதி பூவையும் நம்ம சேர்த்து அந்த பால் புழிஞ்சு விட்டோம் இல்லையா, அதிலையே ஊற்றி நம்ம திரும்ப அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு துணியில், ஒரு பூனம் துணியில், நீங்கள் காட்டன் துணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதில் தேங்காய் பால் நல்லா வராது. இந்த மாதிரி பூனம் துணியில் வச்சு நம்ம பால் எடுக்கணும். வடியிலலாம் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. இந்த மாதிரி துணியில் வச்சு எடுத்தால் தான் பால் நல்லா கட்டியாக வரும். அதனால் அரைச்ச தேங்காயை இந்த மாதிரி துணியில் வச்சு நல்லா கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிறணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் பால் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும் தேங்காய் பாலுடைய பக்குவம். சீனி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக பொடி பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா 7 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய், ஒரு டம்ளர் சீனி, 7 முட்டை, இதுதான் அளவு. அந்த 7 முட்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு தான் இதை திருப்பணும். நீங்கள் நார்மலாக இதை மிக்சியில் ஜாரில் போட்டிங்கன்னா முட்டை ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு திருப்புனா போதும். அதை இப்போ அந்த முட்டையை தேங்காய் பால் கலவையில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பாலில் அந்த அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா சீனியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீனியையும் அந்த தேங்காய் பால் முட்டை சேர்த்து கலவையில் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, ஏன்னா அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் உப்பு நீங்கள் சால்ட்டு பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த சீனியில் உள்ள பவுடரில் உள்ள கட்டிலாம் எதுவும் இருக்காமல் நல்லா முட்டை, தேங்காய், சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடியில் வச்சு, ஏன்னா சீனியில் உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வடித்து அதை எடுத்துக்கிறணும். வெறும் அரை மணி நேரத்துலையே நம்ம இந்த வட்டலப்பம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வடித்து எடுத்து அந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. வட்டலப்பத்துக்கு உண்டான அந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு இட்லி சட்டியை வச்சு அந்த இட்லி சட்டி தட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறணும். திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த இட்லி சட்டியில் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுறணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மூடி போடாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இட்லி சட்டியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அந்த வட்டலப்ப கலவையில் உளுந்து அப்புறம் தண்ணியாக ஆயிரும். அந்த வட்டலப்பம் நல்லா வராது. அதனால் அந்த வட்டலப்பம் கலவை வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துக்கும் முதல்ல மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி சட்டி மூடி போடணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கீழே இட்லி பாத்திரத்துக்கும் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இல்லை, அப்படியே சூப்பராக அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கத்தியை வச்சு இப்படி லைட்டாக சுற்றி வர கீறி விடணும். ஏன் அப்படின்னா, கீழே நம்ம நெய் தடவிருக்கோம்,
அதனால் அது அப்படி ரவுண்டாக நம்ம வந்து கத்தியை வச்சு நம்ம லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தை ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி கவுத்திட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த வட்டலப்பம் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் அப்படி கவுத்தாமல் கூட நீங்கள் வந்து சும்மா அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப அரை மணி நேரத்தில் ஒரு ஸ்வீட்டான ரொம்ப ஒரு டேஸ்டான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. பெருநாள்னாலும் சரி, அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சரி, இந்த மாதிரி சூப்பரான சுவையான வட்டலப்பம் செஞ்சு அசத்திடலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.